வணக்கம். 8ஆம் வகுப்பு கவிதை பேழை புலி தங்கிய குகை. தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர். நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மையான கடமைகளில் ஒன்றாக கருதினர். கல்வி அறிவும் கவிபாடும் திறனும் பெற்ற சங்ககால தாய் ஒருவர் தன் மகனின் வீரத்தை பற்றி பெரும் விதத்துடன் கூறும் செய்திதான் நாம் இங்கு பாடமாக பார்க்க இருக்கிறோம். சிற்றில் நற்றுன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி, என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன், ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலைப் போல ஈன்றவையரோ இதுவே தோற்றுவன் மாதோ போர்க்களத்தானே என்று காவர் பெண்டு அவர்கள் எழுதிய பாடல். இந்த கவிநடையின் உரை: என் சிறு குடியின் அழகிய தூணை பற்றி நின்று என் மகன் எங்கே என்று வினவும் பெண்ணே, அவன் இருக்கும் இடம் யான் அறியேன். புலித்தங்கி சென்ற குகை போல அவனை பெற்ற வயிறு இங்கு உள்ளது. ஒருவேளை அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும். சொல்லும் பொருளும்: சிற்றில் சிறு வீடு என்று பொருள். கல் அலை கற்குகை. யாண்டு எங்கே ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு. பாடலின் பொருள்: சால்புடைய பெண் ஒருத்தி புலவரின் வீட்டுக்கு சென்று, அன்னையே, உன் மகன் எங்கு உள்ளான் என்று கேட்டாள். அதற்கு அந்த புலவர், சிறு அளவிலான எம் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல நீ உன் மகன் எங்கே என கேட்கிறாய். அவன் எங்குள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆயினும் புலித்தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும். போய் காண்பாயாக என்று என்று அந்த பெண் புலவர் பதிலளித்தார். நூல்வழி: காவர் பெண்டு. சங்ககால பெண்பாற் புலவர்களில் ஒருவர் இவர். சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர். கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இந்த பாடலை பாடியுள்ளார். இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூறில் இடம்பெற்றிருக்கிறது. புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. இந்த நூல் பண்டைய தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் ஒரு நூலாக கருவூலமாக விளங்குகிறது. இந்நூலில் 86ஆம் பாடலாக உள்ள இந்த பாடலை நமக்கு இங்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.